பேர் புவனேஸ்வரி. என்னையோட கூட பிறந்தவங்க 3 பேர். ஒரு தம்பி இறந்துட்டான், ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நான் லெட்டின் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். பர்வேஸுக்கு தம்பிக்கிட்ட கேட்டோட்டியா போன வாரம் தான் நான் கேட்டேன். கேட்டோட்டியா உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. உடனே நாங்கள் பொதுச் செயலாளர் மறக்க மாட்டேன். பொதுச் செயலாளர் உடனே நீங்கள் தளபதிக்கு நன்றி. கணவரை இழந்த மாற்றுத்திறனாளி பெண் குழந்தையோடு கழிவறை வசதி இல்லாத வீட்டில் 25 வருடங்களாக. சொந்தங்களும் உதவ முன்வரவில்லை. வேதனையில் தவித்த பெண்ணை தேடிச் சென்ற தமிழக வெற்றி கழகம். ஆனந்த கண்ணீரில் நன்றியோடு இருப்பேன் என உறுதியளித்த தருணம். புதுக்கோட்டை மாவட்டம் வண்டிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி பெண் புவனேஸ்வரி. 42 வயதான இவரின் கணவர் சுரேஷ்குமார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நல குறைவால் உயிரிழந்து விட்டார். இந்த நிலையில் ஒரு குழந்தையோடு அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் புவனேஸ்வரி. அந்த கிராமத்தில் உள்ளவர்களும் கடந்த 25 வருடங்களாக அவர் பட்டு வரும் கஷ்டத்தை பார்த்து உதவ முன் வரவில்லையாம். இது குறித்து தகவல் அறிந்த தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ் அவ்வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறியதோடு புதிய கழிப்பறையை கட்டி கொடுக்க அந்த மாற்றுத்திறனாளி பெண் புவனேஸ்வரி கைகூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார்.